அல்லாஹ் அக்பர். முதல் தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தெரிந்த துஆக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம அல்லது இன்னி வஜ்ஜஹ்து அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி என்கிற நமக்கு எந்த துஆ தெரியுமோ அந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கட்டக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாம் கையை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு தக்பீர் கட்டியதற்கு பிறகும் நாம் சிறிது நேரம் தாமதிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். இரண்டாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். மூன்றாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். நான்காவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். ஐந்தாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். ஆறாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும். முதல் தக்பீர் கட்டியவுடன் நாம் சனா ஓத வேண்டும். ஏழாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற சூரா ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு ருக்கூ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சஜிதா செய்ய வேண்டும். சஜிதாவில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் 5 தக்பீர்களை நாம் கட்ட வேண்டும். அல்லாஹ் அக்பர். முதலாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். இரண்டாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். மூன்றாவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். நான்காவது தக்பீர். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஐந்தாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு காஷியா சூராவை ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு நாம் ருக்கூ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் சஜிதா செய்து சலாம் கொடுத்து முடித்து விட வேண்டும். இப்படி தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைப்படிதான் தொழுதிருக்கிறார்கள். இந்த தொழுகையை குழப்பம் இல்லாமல் பதறாமல் நாம் தொழுவோம். இதற்கு பிறகும் தொழுகையில் தக்பீரில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு விட்டால், நாம் தவறு செய்து விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் இந்த ஈதுல் ஃபித்ரில் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் தருவானாக. இந்த ஈதுல் ஃபித்ரில் பிரிந்த நம்மளுடைய உறவுகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.